ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎஸ் ஹோம் ஃபுட். சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி சேமியாவை ஃபுல்லாக பாலில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ 1 கப் சேமியானா 1.5 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததும் சேமியா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா கேசரிக்குன்னே தனியாக விற்பாங்க, அந்த சேமியா வாங்கிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி இருக்கும் அதுலேயே, அதனால் நம்ம திரும்பி ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சேமியாவை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வெந்து வர ஸ்டேஜில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா தலன்னு ஆகிடும். ஸோ நல்ல கொதி வரட்டும்னு சொல்லிட்டு கலருக்காக தேவைப்பட்டால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கலர் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் போல் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தலன்னு கொதிச்சிட்ருக்கு, அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி விட்டு நல்லா கிண்டிட்டு இருங்க. நம்ம இருக்கட்டும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுக்காக சைடில் வந்துட்டு நெய்யும் முந்திரி பருப்பும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அறுத்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.